ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் குக் புக். இன்றைக்கி பெரிய பெரிய அல்ஃபாம் பண்ணலாம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நல்லா கத்தியால் நல்லா நம்ம ஆழமாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் மசாலாலாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, குருமிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் சோம்பு ½ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 4-5 எடுத்துக்கலாம். கிராம்பு பட்டை ஏலக்காய் 2 எடுத்து இதெல்லாம் சூடு பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் அரை வெங்காயம், அரை தக்காளி, இஞ்சி 1 பீஸு, பூண்டு 7, கொத்தமல்லி அரை கப்பு, புதினா 1/4 கப்பு. இதெல்லாம் தண்ணி இல்லாமல் இதுவும் அரைச்சி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தயிர் 3 ஸ்பூன் தயிர், லெமன் ஜூஸ், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாமே இந்த அரைச்சதை பொடிச்சது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய சிக்கனில் நல்லா நம்ம தடவி வச்சுக்கலாம். இது ஓவர் நைட்டு நம்ம சோக் பண்ணி மறுநாள் தான் செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் நல்லா அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓவன்லேயும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம், குக் பண்ணிக்கலாம். 200 டிகிரியில் 45 மினிட்டு நம்ம இதில் குக் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நம்ம வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதில் அந்த எக்ஸ்ட்ரா மசாலாலாம் நம்ம அடுத்தது சாஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி அதில் நம்மளோட எக்ஸ்ட்ரா மசாலா இருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 1/4 கப்பு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் குருமிளகுத்தூள் போட்டுடுங்க. லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுடுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய ஃப்ரையான சிக்கனெல்லாம் அதில் வச்சிடலாம். வச்சு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நம்மளுடைய இந்த சாஸ் எல்லாமே சிக்கன் லெக்கில் வர்ற மாதிரி நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அல்ஃபாம் ரெடி ஆகிடுச்சு. இனி ஸ்மோக்கிங் கொடுக்க வேண்டியது தான். அது உங்களுக்கு இஷ்டம்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான அல்ஃபாம் ரெடி ஆகிடுச்சு.